வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஓலப்பாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி ஐயா பழுத்த ஜோதிட அனுபவம் பெற்ற ஞானி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சந்திராஷ்டமம் 54 மணி நேரமா 6 மணி நேரமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது பொதுவாக இன்றைக்கி அஸ்வினின்னு வச்சுக்கோங்க. காலையில் அஸ்வினின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன் இன்னைக்கு பூரா மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிம்போம். இதையவே அடுத்த நாளைக்கு என்ன சொல்லுவோம், நாளைக்கு மதியாதான் சொல்லுவோம், நாளானிக்கு மத்தியானம் வரைக்கும். ஏன் இப்படி சொல்லணும், ஒவ்வொரு பாதமாக சொன்னேன் என்ன அப்படிங்கிறது. 54 மணி நேரங்கிறது 9 பாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரம் எந்த 6 மணி நேரம் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு 2.25 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா எந்த வேலை வெட்டியும் பார்க்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எந்த பாதத்துக்கு போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இன்று காலை 11:48 வரை திருவோணம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இந்த நேரம் வரை யாருக்கு, புனர்பூசம் முதல் பாதத்துக்கு, அதாவது மிதுன ராசிக்கு புனர்பூசம் முதல் பாதத்துக்கு இந்த டைம் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இப்போ கிட்டத்தட்ட வந்துருக்குங்களா, மணி என்ன எல்லாத்துக்கும் உண்டுங்க ஐயா. பதட்டப்படாதீங்க, நான் சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு வர போகிறேங்களா, அதனால தான். இப்போ மணி என்னங்கம்மா, 11:48 வரை திருவோணம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இப்போ அது வரைக்கும் புனர்பூசம் முதல் பாதம், அதோடு அது முடிஞ்சு போச்சு. புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போவோட முடியுது மிதுன ராசிக்கு. அடுத்தது யாருக்கு, புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு. எத்தனை மணி வரைக்கும், சாயந்தரம் 5:36 வரைக்கும். அவ்வளோதான். புனர்பூசம் 2ஆம் பாதம் அவங்களே விளைவிக்கலாம். அதுக்கடுத்தது புனர்பூசம் 3ஆம் பாதம் இரவு 11:24 வரை சந்திரனுடைய பயணம். அதோடு அவங்கள விளைவிக்கலாம். மொத்தமாக மிதுன ராசிக்காரரை விளைவிக்கலாம். முடிஞ்சு போச்சு. அடுத்தது இரவு 5:12 வரைக்கும் எதில் பயணம் பண்ணுறாரு, அவிட்டம் 3ஆம் பாதத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. அப்போ யாருக்கு சந்திராஷ்டம நட்சத்திர பாதம், சரியான சந்திராஷ்டம பார்த்து பார்க்கணும். புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு. இப்படி பார்த்து பண்ணோம்னா எத்தனையோ வேலைகள் பெண்டிங் வைக்காமல் பார்க்கலாம். அடுத்தது நாளை காலை 11 மணி வரை அவிட்டம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார். அதோட லாஸ்ட்டு. ஆமாம், அதில் பார்த்திங்கன்னா பூசம் முதல் பாதத்துக்கு அவங்க மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக வரும். ஃபாலோ பண்ணுங்க, எழுதுனா எழுதிக்கங்க.
அஸ்வினி முதல் பாதம், விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம். அதோட மேட்ரு முடிஞ்சது. அஸ்வினி 2ஆம் பாதம், அனுசம் முதல் பாதம் விருச்சிக ராசியில், அது முடிஞ்சுதா? அசுபனி 3ஆம் பாதம் விருச்சிக ராசியில், அனுசம் 2ஆம் பாதம். அசுபனி 4ஆம் பாதம், அனுசம் 3ஆம் பாதம் விருச்சிக ராசியில். அடுத்தது பரணி முதல் பாதத்துக்கு அனுசம் 4ஆம் பாதம், பரணி 2ஆம் பாதத்துக்கு கேட்டை முதல் பாதம், பரணி 3ஆம் பாதத்துக்கு கேட்டை 2ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதத்துக்கு கேட்டை 3ஆம் பாதம், கிருத்திகை முதல் பாதத்துக்கு கேட்டை 4ஆம் பாதம். அதோட மேட்ரு முடிஞ்சுது. இந்த மாதிரி பலன் பார்த்தோம்னா எத்தனையோ வேலைகள் பெண்டிங் வைக்காமல் அந்த 6 மணி நேரத்தை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் டெய்லி லிஸ்ட்டு போட்டுட்ருக்கிறேன். அதாவது சரியாக 60 நாளைக்கு வந்தால் 6 மணி நேரம் ஒரு பாதத்துக்கு வரும். 60 நாளைக்கு மேலே போனால் 6 மணி மறுபடியும் எத்தனை நிமிஷமாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னைக்கு எப்படியும் 60 நாளைக்கு பின்னாடி போச்சுன்னு வைங்க, 5 சில்லறை வரும். 5 சில்லறை இப்படி தான் வந்து கரெக்டாக கணக்கெடுக்கணும். எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். எத்தனையோ புலிப்பாணி பாடல்கள் பாடலான்ட்டு இருந்தேன். உடல்நிலை பாதிப்பு, மலையில் நனைஞ்சு குரல்லாம் மாறிடுச்சு. இல்லை கடவுள் வாழ்த்து பாடாமல் எங்கேயுமே, ஜாதகமே கடவுள் வாழ்த்து பாடாமல் தொடமாட்டேன், ஜாதகமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் அம்ச கட்டம் மட்டும் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். மேலே டேட் வேண்டாம், டைம் வேண்டாம். அவங்க ஜாதி பூரா என்னால் சொல்ல முடியும். ராசி கட்டம் அம்ச கட்டம் இல்லைங்க, புரியுதுங்களா? ராசி கட்டம் அம்ச கட்டம் அவ்வளோதான். தேதியே வேண்டாம், பிறந்த நேரமும் வேண்டாம், ஜாதகத்தை சொல்ல முடியும். இந்த 45 வருஷமாக சரின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சுருக்கமாக பேசிட்டு முடிச்சிடுறேன், அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கலாம். அதாவது மாரக திசை ஒருத்தருக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க. மாரக திசை ஏதோ 2, 7, 8 இந்த மாதிரி மாரக திசைன்னு வச்சுக்கோங்க. நடந்தால் அதோடு அந்த ஜாதகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? எங்கே போகணும்? அடுத்தது சனி பகவான் பார்க்கணும். சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார்? அவர் மட்டும் 4 வீட்டில் கரெக்டாக இருந்துட்டாருன்னா அந்த மாரக திசையில் ஒன்றும் பண்ணாது. புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லிக்காருன்னா, அந்த 4 இடங்கள், 4 இடங்கள் ஐயா, கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்றில் கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்துரு பங்கன், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லவன், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். எந்த இடம் தெரியுதுங்களா? கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று. லாபம்னா 9, 6னா 6, லாபம்னா லாபம், அப்புறம் 3. இந்த மாதிரி 4 இடத்துல சனி பகவான் இருந்துட்டா எந்த மாரக திசையும் அந்த ஜாதகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. 100 வயசு இருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன். இந்த மாதிரி மாரக திசை வந்து ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா ரொம்ப சீரியஸாக பண்ண முடியாதுக்குது, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பணத்தை கட்டலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கேட்குறாங்க, கட்டி பிரயோஜனம் இருக்குமா இல்லையா? பார்த்தேன், அவங்க கேட்ட நேரத்தை பார்த்தேன். நாளைக்கு சாயந்தரம் அவர் ரெடியாக கரெக்டாக நல்லா வந்துடுவார், பணத்தை தைரியமாக கட்டுங்க. நாளைக்கு சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் நார்மல் வார்டுக்கு இன்னும் 2 நாள் வந்துடலான்னு சொன்னாங்களாம். அது மாதிரி மாரக திசை வச்சுட்டு பயப்படுத்தக்கூடாது யாரையுமே, பார்த்து நிதானமாக சொல்லணும். எனக்கு இதுவரை வாய்ப்பளித்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருப்பூர் திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வையாபுரி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, எனது வாய்மொழியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
புலிப்பாணி பாட்டு கிட்டத்தட்ட 300 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கு மேலே என்னால் பாட முடியும். புக்கை கையில் தொடாமே, அதுக்கு மேலே அதையும் தாண்டி. நன்றிங்க சார். இதுவரை நம்மிடம் அனுபவ ஜோதிட உரையாற்றிய ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரவி ஜெயக்குமார் ஐயா சிறப்பு செய்வார்.